கெட்ட விஷயங்கள் இந்த உலகத்தில் தீமையின் பக்கம் நம்மளை இழுக்கக்கூடியதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அதோடைய தலைவன் யார்? இப்லீஸ். அவனுடைய கூட்டாளி, அவனுடைய பங்காளிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க? அவங்க கெட்டதின் பக்கம் இழுக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணுறான்? அவங்க அந்த 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 கெட்டதின் பக்கம் இழுக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்களால வலுக்கட்டாயமாக எந்த ஒரு செயலையும் நம்மளை செய்ய வச்சிட முடியாது. அவங்க ஜஸ்ட் ரெக்கமெண்ட் தான் பண்ணுவாங்க. ஒரு இப்லீஸ் நம்ம தொழுகைக்கு போயிட்டு இருக்கோம், நடுவில் இப்படி குறுக்க நிப்பாட்டி முடியவே முடியாது, டேக் டைவர்ஷன் அப்படின்னு போட்டு அந்த இடத்துல பேரிகேடு போட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்படிலாம் ஒன்றும் பண்ணிட்டு இருக்க மாட்டான். மைண்டில் வேற ஏதாவது சிந்தனை வரும், அதை தூக்கி போட்டு தொழுறதை விட்டுட்டு வேற பக்கம் நம்மளா போவோம். அந்த சாதாரண ஒரு ரெக்கமெண்டேஷன் போடுவோம். அப்போ மனுஷனை அல்லாஹ் என்ன பண்ணுறான்? எந்த ஒரு ஃபோர்ஸுக்கு கிட்டையும் தீய சக்திகிட்டையும் எல்லாம் ஒப்படைக்கலை. ஆனால் அவங்க தீமையை தூண்டக்கூடிய சில ஏற்பாடுகள் அவங்க பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒன்றும் இல்லை, தீமையை அழகாக்கி காட்டுறாங்க. அதை மனுஷன் தன்னுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்களை கொண்டே அந்த தீமையை ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். அதை வச்சு அவன் ஃபைட் பண்ணி, இல்லை நான் இந்த தீமையின் பக்கம் போக மாட்டேன். ஸோ அந்த மாதிரி தீமைகளை அழகாக்கி காட்டக்கூடிய சில பேர் இங்கே பூமியில் இருக்கிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா அது இப்லீஸ். அவன் சொல்கிறான், அதற்கு அவன் கூறினான், என் இறைவனே, நீ என்னை வழி தவற செய்தது போன்று நிச்சயமாக நானும் உலகில் அவர்களுக்கு கவர்ச்சிகளை ஏற்படுத்தி அவர்கள் அனைவரையும் வழி தவற செய்வேன். இது 15வது அத்தியாயத்தில் 39 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த மாதிரி நான் செய்வேன். அவங்களுக்கு என்ன பண்ணுவேன்? கவர்ச்சிகளை ஏற்படுத்துவேன். அவன் செய்கிற செயலை குளோரிஃபை பண்ணி காட்டுவேன். அவன் தப்பு பண்ணுவான். அவன் தப்பு பண்ணுறது பெரிய பெருமானே நோக்கம். இங்கே என்ன தோணுதோ அதை செய்வேன், இங்கே என்ன தோணுதோ அதை பேசுவேன் அப்படிமா. அட முட்டாளு, கண்ட்ரோல் இல்லாத இது வாயில் வந்ததெல்லாம் பேசுவேங்கிற, மனசில் பட்டதெல்லாம் செய்வேங்கிற, அப்புறம் பைத்தியக்காரனா நீயே? இது பெரிய ஒரு சாதனையாக நினச்சிட்டு. அப்போ அந்த குளோரிஃபை பண்ணி காட்டுறது ஒரு தீமை. ஒரு படம் இருக்குது, அதில் ஹீரோ அப்படியே அருவாள் எடுத்து வந்தோம்னா அப்படி தலைவர் அப்படி சுற்றுறாருல, அதே மாதிரி நம்மளும் சுற்றணும். அது குளோரிஃபை பண்ணி காட்டுறது. ஒரு கொலை பண்ணுறது குளோரிஃபை பண்ணி காட்டுறது. இதுதான் இப்லீஸ் பண்ணுறான். அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், நீங்கள் பார்க்க முடியாத இடத்தில் இருந்து அவனும் அவனுடைய நண்பர்களும் உங்களை பார்க்கிறார்கள். நீங்கள் பார்க்கறது இல்லை அவனை, ஆனால் அவனும் அவனுடைய நண்பர்களும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இறை நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு இந்த ஷைத்தான்களை நண்பர்களாக நாம் ஆக்கியுள்ளோம். அப்போ யார் இந்த தீமையின் பக்கம் போகிறாங்களோ, யார் அவங்களுடைய ஃபித்ரத்துக்கு அகெயின்ஸ்ட் போகிறாங்களோ, யார் இது மாதிரி ஃபசாத் ஃபில் ஆகுது, அவங்களுடைய மைண்ட் செட் ஃபசாதின் பக்கம் இழுக்கக்கூடியதா, தீமையின் பக்கம் இருக்கக்கூடியதா இருக்குது. தீமையின் பக்கம் உங்களுடைய சாய்வு இருந்துச்சு அப்படின்னா இவன் உங்களுக்கு நண்பர்களாக நாம் ஆக்கிடுவோம், சைத்தான் நண்பராக்கிடுவோம். அப்புறம் அவன் உங்களுக்கு குளோரிஃபை பண்ணி காமிச்சிட்டே இருப்பான்.